ஸோ நான் 2017 GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் infested with insurgency for very long time. Analysis the major reasons for the survival of the armed insurgency in this region. So armed insurgency நார்த் ஈஸ்டில் ரொம்ப வருஷமாக இருக்குன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. அதுவும் சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ரீசன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஒரு இன்சர்ஜென்சி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப கம்மியான டைமில் வந்து சொல்யூஷன் ரொம்ப கம்மியானு சொல்ல முடியாது. இப்போது ஒரு சில ப்ராப்ளத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். பட் இது வந்து ப்ரொலாங்காக ரொம்ப வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இன்சர்ஜென்சி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் இருந்துகிட்ருக்கு, அதுக்கு என்ன ரீசன்? ஸோ இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது ஸோ அங்கே இருக்கிற இப்போ நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய வைலன்ஸ், ஓகேங்களா. லோக்கல் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ஜென்ட் குரூப்பாக கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ்னால் பாதிக்கப்பட்டோ இல்லை கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணியோ அவங்க வந்து வயலண்ட் ஆக்டிவிட்டீஸில் இறங்கினா அவங்கள வந்து இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தே ஹாவ் அ ரீசன், ஓகேங்களா. ஸோ இன்சர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறது தனியாக நீங்கள் யூடியூப் வீடியோவில் கூட சர்ச் பண்ணி படிங்க. ஜஸ்ட் நான் ஒரு ப்ரிஃபேஸ் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போது இன்சர்ஜென்சி ப்ரிவைல் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் 2017 PYQ. ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக டெரரிசம், அட்டாக்ஸு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, மேக்ஸிமம் பேப்பர் 3யோட எல்லா இன்ட்ரொடக்ஷனுமே ஒரு டேட்டா ஓரியன்டாக இருந்ததுன்னா நமக்கு அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் டேட்டா ஓரியன்டாக இருந்தால் அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறோன்னா, நமக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்கும்போது ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து டேட்டா பேஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் report of 2020-21, there was a total of 308 insurgency related to incidents and 48 related deaths in northeastern region in 2020. ஸோ 2020-21 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 308 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் வந்து 48 டெத்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் ஹைலைட்ஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்னன்னா நம்ம இதை என்ன சொல்ல முடிக்கிறோம், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற இன்சர்ஜென்சி சிச்சுவேஷன். மீன்ஸ் 308 டெத்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, ஓகேங்களா. ஓகே, ஸோ டிரைவர்ஸ் ஆஃப் நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்லேருந்து எடுக்கிறோம். டிரைவர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி என்னெல்லாம், நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சியில் என்னெல்லாம் ரீசன்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச்சுக்கு போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜாகிரபிக்கல் கண்டிஷன், நெக்ஸ்ட்டு பாலிட்டி, நெக்ஸ்ட்டு எக்கானமி, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி. ஏன் ஜாகிரஃபியோட போகிறோன்னா ப்ரைம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா வந்து ஃபுல்லாக மவுண்டேனியஸ் ரீஜன் அண்ட் அதாவது ஃபுல்லாக வேலிஸ், மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரால் மீன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வந்து மவுண்டெயின் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் வெல் சி. ஸோ இதுதான் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஸோ இது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும். காஷி, ஜெயந்தி, காரோ ஹில்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஹிமாலயாஸோட கண்டினியூஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆகிறது கஷ்டம். நார்மலாக ரீச் ஆகிறது கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் ரீச் பண்ணுறதே கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு ஏதாவது கூட்ஸ் கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னா கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு அங்கே ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னாலையுமே அதை போய் தட்டி கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரைன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கிடையாது. போலீஸோ இல்லை மிலிட்ரியோ சடனாக அங்கே ரீச் ஆக முடியாது. ஸோ இது எல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாகிரபிக்கல் ரீசன். ஸோ போர் கனெக்டிவிட்டி, ஸோ போரஸ் பார்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஸோ ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன இன்சிடென்ட்னா சைனாவில் வந்து சைனாக்கு அருணாச்சல பிரதேஷில் இருக்கிறவங்க வந்து சைனாக்கு விசா கேட்கும் போது நீங்கள் அருணாச்சல பிரதேஷ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப்
ஃபார் சைனா, நீங்கள் எதுக்கு விசா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ என்னென்னா போரஸ் பார்டராக இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லாகவே. போரஸ் பார்டர்னா என்னது, உள்ள அங்கேருந்து உள்ளே வரலாம், சைனாலேருந்து வரலாம், இங்கேருந்து அருணாச்சல பிரதேஷ்லேருந்து சைனாவுக்கு போகலாம். இந்த மாதிரி பார்டர் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷமாகவே போயிட்டுருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் லேண்ட் எப்பயுமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, எப்பயுமே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மெயின்லேண்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவோட கனெக்ட் ஆகிறது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சிம்பிளாக யோசித்தோம் அப்படின்னா, நமக்கு நார்த்தில் என்ன நடக்குதுங்கிறது நியூஸில் பார்த்துடலாம், சவுத்தில் என்ன நடக்குதுங்கிறது நியூஸில் முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம நியூஸில் சொல்லிடுவாங்க. பட் நார்த் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் நியூஸில் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். சரிங்களா? அது ஏன்னா அங்கே இருக்கிற மக்களோட கனெக்டிவிட்டியே நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை புவர் கனெக்டிவிட்டி டு மெயின்லேண்ட். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் லேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாகவும் மெயின்லேண்ட் இந்தியா அப்படின்னு ஒரு சில இடத்துல வந்து மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின்லேண்ட் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன்னா இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ. கனெக்டிவிட்டினா நம்ம எப்படி சொல்கிறதுனா, அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாமளுமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல, மீடியாஸுமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல, கவர்மெண்ட்டுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஓகே, த ரீசன் கம்ஸ் அண்டர் கோல்டன் ட்ரையாங்கிள் தட் ரிலேட்ஸ் டு இல்லீகல் ட்ரக் டிராஃபிக்கிங். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ஜாகிரபிக்கல் ரீசன், இந்த ஜாகிரபிக்கலி ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால இங்கே ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கோல்டன் ட்ரையாங்கிள் இஸ் ரிலேட்டட் டு ட்ரக் டிராஃபிக்கிங். ஓகேங்களா? மியான்மர் அந்த அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் வித் மியான்மர். ஸோ மியான்மர் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் டிராஃபிக்கிங் அதிகமாக நடக்கும். அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கல் ரீசன். ஜாகிரபிக்கல் ரீசன் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம நார்மலாக தெரிஞ்சது ஜென்ரலாக. ஓகே, ஸோ ஜாகிரபிக்கல் இது வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல். ஸோ பொலிட்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பொலிட்டீஷியனும் ப்ளஸ் போலீஸ் ஃபோர்ஸும் ப்ளஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் இவங்க 3 பேருமே நக்சஸ் கிரியேட் பண்ணி இவங்களே கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களே வந்து கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்பிஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கவுண்ட் தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் டு சென்டர் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். So this makes the northeast land isolated with mainland India. The politicians, police, criminal nexus also often seen. More number of insurgents வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா இன்சர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே லோக்கலில் இருக்கிற குரூப்ஸ். ஸோ அந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நிறைய டைம் கன் ஃபயரிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ பட் இதை வந்து பெருசாக வந்து அங்கே இருக்கிற போலீஸோ இல்லை பொலிட்டிஷியன்ஸோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அதை வச்சு பொலிட்டிக்கல் கெயின் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட்டு ஜாகிரஃபி, செகண்ட் வந்து பாலிட்டி. ஸோ அந்த பாலிட்டி ஜாகிரஃபியும் சேர்த்து பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேப்பு. ஸோ இந்த மேப்பில் வந்து அருணாச்சல பிரதேஷில் என்னெல்லாம் இன்சர்ஜென்ட் குரூப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரண்ட்டு, நேஷன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட், கமத்தப்பூர் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், இதெல்லாமே அருணாச்சல பிரதேஷ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசாம். ஸோ மேகாலயாவில் கிரேட் நேஷனல் லிபரேஷன் ஆர்மி. ஸோ மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஆக்சுவலாக இந்த மேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேப்பில் ரெப்ரசன்ட் இதை வந்து டேரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி எழுதிடலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் மேப்பில் வரைஞ்சி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாகிரஃபி, நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் மேப் சொல்லியாச்சு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி. The northeastern region accounts for poverty of 22.5%, which is higher than the national average. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் யார் கொடுத்துருக்கா? வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் சேஸ் தட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அக்கௌண்ட்ஸ் பாவர்ட்டி ஆஃப் 22.5%. ஸோ ஆக்சுவலாக பாவர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஜாகிரஃபி முடிஞ்சது, பாலிட்டி முடிஞ்சது. எக்கனாமியில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஆக்சுவலாக அங்கே எல்லாமே ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கிறதுனால அங்கே இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இஸ் ஒன்லி 2%. யார் சொல்லியிருக்கா? ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது மாதிரி ரிப்போர்ட் சொல்லும்போது, அதாவது நம்ம ஏதாவது ஒரு இண்டிசஸை சொல்லும்போது யார் சொன்னா அப்படிங்கிறது சேர்த்து சொல்லணும். இப்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்லி 2% தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாலிட்டி முடிஞ்சது, ஜாகிரஃபி முடிஞ்சது, எக்கனாமி முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்
Northeast India region always maintain weak cultural affinity with mainland, which makes perceived feeling that neglected us versus they. Illegal immigrants is one of the biggest threat faced by Northeast India. ஸோ ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டோரியாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும், அதாவது மெயின்லேண்ட் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கும் வந்து ஒரு அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது அப்படிங்கிறத தாண்டி, அதாவது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அஸ் விசஸ் தே, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் பூராமே ஒரு தனி செப்பரேட் என்டிட்டியாகவும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த இந்தியா வந்து தனி என்டிட்டியாகவும் பார்க்குறாங்க. அது இல்லாமல் அவங்களோட பெரிய த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் தான். ஸோ பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்பையும் சரி, இப்போ ரீசெண்டாக மியான்மர் ரோஹிங்கியா கிரைசிஸ் அப்பவும் சரி, அங்கே மக்கள் ஈஸியாக நார்த் ஈஸ்ட்டில் தான் ஈஸியாக போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போக முடியும். சரிங்களா? ஸோ மேப் வைஸாக பார்த்தீங்கன்னா கூட மியான்மரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்க எங்கே வரணும்? நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வரணும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகம். ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பார்க்கும்போது அதுலேயுமே இல்லீகல் இமிகிரன்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கிளியராக. So next, due to the presence of diversified ethnic culture, more ethnic violences are seen. Example, Kuki versus Nagas, Tripura ethnic conflict. என்னன்னா நார்த் ஈஸ்டர்ன் இஸ் ஃபேமஸ் ஃபார் எத்னிக் டைவர்சிட்டி. நிறைய எத்னிக்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மலைக்கும் ஒரு எத்னிக் குரூப் இருக்கும். காசி தனியாக ஒரு எத்னிக் குரூப், காரோ, ஜெயந்தியா, இது மாதிரி ஏகப்பட்ட ஹில்ஸ் இருக்குது. நாகாஸ். ஸோ இவங்க எல்லாமே தனித்தனி எத்னிக் குரூப்ஸ். அந்த எத்னிக் குரூப்ஸ் ஒருத்தருக்கும் ஆகாது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து, ஸோ நமக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து இன்சர்ஜென்சிலே இருக்குது அப்படின்னா, இன்சர்ஜென்சியில் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற எத்னிசிட்டி டைவர்சிஃபிகேஷன் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஷூ, அதான் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இப்போது ஆக்சுவலாக நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தோம், ஜாகிரபிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து பொலிட்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக என்ன எப்படி ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்றதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து எத்னிசிட்டிக்கில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எப்பயுமே டாப் டு பாட்டம் அப்ரோச் தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒன் சைட்ஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னா, ஒன் ஷூ ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்கீம் போட்டுருவாங்க. அந்த ஸ்கீம் போட்டு எல்லாத்துக்குமே 120 கோடி மக்களுக்கும் ஒரே ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து அந்தளவு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்கீம் போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிஷரிக்கு கரெக்டாக இருக்கணும். அதாவது பெனிஃபிஷரிஸு டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கணும். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கு ஸ்கீம்ஸ் போடணும். ஸோ மொத்தமாக ஒரு இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்கீமை போட்டு அதை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபோக்கஸ் மஸ்ட் பி மேட் ஆன் நார்த் ஈஸ்ட் ரீஜன், ஆஸ்பா மஸ்ட் பி ரெடியூஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஆர்ம்டு பவர், ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கன்சர்ன். ஸோ இதையுமே ரெடியூஸ் பண்ணணும். அதான் இன்னர் பர்மிட் லைன் எல்லாத்தையுமே கூட எடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேஜர் ப்ராப்ளம் ஹஸ் பீன் சீன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த நாலேஜ் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள். ஸோ அது ஃபஸ்ட்டு அதுதான் ஐசோலேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மெயின்லேண்ட் இந்தியா அசோசஸ் தே அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து நம்ம வந்து நார்த் ஈஸ்டர்ன் பீப்புளோட நாலேஜை தெரிஞ்சிக்க, அதாவது நம்ம அவங்க நாலேஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புரியல. அவங்க என்ன கல்ச்சர், அவங்க என்ன எத்னிசிட்டி, அவங்க என்ன ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் லிவிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து கரப்ஷனுமே வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஓகேங்களா? கரப்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கன்க்ளூஷன் அண்ட் வே ஃபார்வர்டுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் அப்படியே கன்க்ளூஷனாக எழுதிடணும். ஸோ டிஸ்பியூட்ஸ் மஸ்ட் பி சால்வ்டு த்ரூ நெகோஷியேஷன் அண்ட் பீஸ் அக்கார்ட்ஸ். Economic development should be done through empowering the people. International collaboration should be done through countering the insurgency and socio-economic development. Law and order should be maintained. Efficiency of the governance should be increased by valuing administration and implementation of policies. Development oriented security forces. Security கடைசி பாயிண்ட் பாருங்கள், டெவலப்மெண்ட் ஓரியன்டல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். ஏன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்த உடனே மக்கள் மனசில் என்ன வரும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டில். ஸோ அதனால் அது மாதிரி டெவலப்மெண்ட் ஓரியன்டட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கணுன்றாங்க. ஸோ ஃபைனலி ஆஸ் பர்
Besbaru Committee of 2013, steps to be taken to promote cultural linguistic diversity in the region and provide more opportunities for cultural exchange and interaction among different communities. Without cultural interchange, the peaceful northeastern region remains unachievable milestone. ஆக்சுவலாக பெஸ்பாரு கமிட்டி வந்து 2013 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நார்த் ஈஸ்ட்டை தனியாக விட்டுட்டீங்க, அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா அவங்களோட கல்ச்சரையும் அவங்களோட லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டியும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். அவங்களோட அதாவது அது மாதிரி எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சும் பண்ணணும். அப்போ வந்து இங்கே இருக்கிற பீப்புள் நார்த் ஈஸ்ட்டுக்கு போகணும், மெயின்லேண்ட் இருக்கிறவங்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க இங்கே வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரலாக நம்ம இன்டகிரேட் ஆகாமல், அதாவது இந்தியாவுக்குள்ளே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து கல்ச்சுரலாக இந்தியா கூட இன்டகிரேட் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அச்சீவபிளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் கன்க்ளூஷன். ஸோ கமிட்டியோட முடித்தோம். அதாவது ஒரு டேட்டாவோட ஆரம்பித்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டேட்டாவோட ஆரம்பித்தோம், கமிட்டியோட முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ GS 3ல் எப்பயுமே டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அக்யூரேட்டாக நம்மளால் போட முடியல அப்படின்னா நம்ம நியர்லி 25%, நியர்லி 35% அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்காக அந்த டேட்டாவை அவாய்ட் பண்ணிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாக்ட்லி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அப்போ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் சேஞ்ச் கூட ஆயிருக்கலாம். ஸோ அதனால் நம்ம GS 3 பொறுத்தவரை டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டேட்டாவோட ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஜாகிரபிக்கலாக வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது, போரஸ் பார்டராக இருக்குது, போர் கனெக்டிவிட்டியாக இருக்குது, கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரக் டிராஃபிக்கிங் இஷ்யூவாக இருக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் MP, அதாவது பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்லிமெண்ட்டில் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். அது அப்படி இருந்தும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பொலிட்டிஷியன் கிரிமினல் நெக்ஸஸ் போலீஸ் அக்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதுதான் நார்த் ஈஸ்டர்ன் மேப். அங்கே இருக்கிற இன்சர்ஜென்ட் குரூப்ஸு. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி பாவர்ட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கல்ச்சுரல் அஃபினிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம வந்து அஸ்விசஸ் தேன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதாவது இல்லீகல் இமிக்ரேஷன் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து எத்னிக் கல்ச்சர், ரொம்ப டைவர்சிஃபைடு எத்னிக் கல்ச்சருமே அங்கே பிரச்சனையாக இருக்குது. நிறைய எத்னிக் குரூப்புக்குள்ளே கிளாஷ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும். கன்க்ளூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன், நெகோஷியேஷன், பீஸ் அக்கார்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எடுக்கணும், இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் பண்ணணும், இன்சர்ஜென்சியை கவுண்டர் பண்ணுறதுக்கு சோஷியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், கவர்னன்ஸை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ பெஸ்பாரு கமிட்டி 2013 வந்து பார்த்திங்கன்னா அது மூலமா கல்ச்சுரலாக ப்ரமோட் பண்ணணும், லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி ப்ரமோட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். தேங்க்யூ.